ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதுளம்பழமும் ஆரஞ்சும் யூஸ் பண்ணி எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், மாதுளம்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி ஒரு மாதுளம்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து, நார் சத்து இது எல்லாமே உடம்புல வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி மாதுளம்பழத்தை வந்து உரித்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம் வந்து முடி வளர்ச்சிக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாதுளம்பழம் அதிகம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது கூட வந்து நம்ம ஆரஞ்சு சாறை வந்து எடுத்துக்கலாம். ஆரஞ்சு சாறுமே பார்த்திங்கன்னா சிறுநீர் கற்கள் இருக்கிறவங்க வந்து ஆரஞ்சு சாறு சாப்பிட்டா அந்த கற்களை வந்து வராமல் தடுக்கும். கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கும். ஆரஞ்சுலேயுமே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஆரஞ்சு பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், சருமத்துக்கு வந்து ஒரு நல்ல பொலிவு கொடுக்கும் ஆரஞ்சு. அதே மாதிரி தான் மாதுளம்பழமும் பார்த்திங்கன்னா நமக்கு முடிக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. சேம் ஆரஞ்சும் அதே மாதிரி தான். ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆரஞ்சை ரெண்டாக கட் பண்ணி அதோட சாரை வந்து இதில் இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புழிஞ்சு நம்ம மிக்சியில் நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க சாரை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி புழிஞ்சிங்கனாவே உங்களுக்கு அந்த சாறு வந்து நல்லா வெளியே வரும். ரத்த சோகை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டெய்லியும் நீங்கள் வந்து இந்த மாதுளம்பழமும் ஆரஞ்சு ஜூஸும் நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த சோகையே வந்து சுத்தமாக உங்களுக்கு இல்லாமல் ஆயிரும். இந்த ரெண்டே ரெண்டு பழங்கள் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து உங்கள் உடம்புல நிறையா நோய்களுக்கு வந்து இது வந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஜூஸாக அடித்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இது கூட வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம மீதி வச்சுருக்க அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து நான் இன்னும் சாரை வந்து இந்த மாதிரி அந்த பல்ப்போடு புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூட ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ சிறுநீரகத்தில் கல்லோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் க்யூர் பண்ணிடும். தேங்க்யூ கைஸ்.